நீண்ட நாள் கஷ்டத்துக்கு அப்புறமா சீதாக்கு அவனோட காதலனோட வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக தொடங்குறாங்க. ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறமா போரில் படைத்தளபதியான சேரன் சீதாவோட கணவன் இறந்து போயிருதான். இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவனோட அம்மா கூட கஷ்டப்பட்டு இறந்து போயிருந்தாங்க. இதனால் சீதா மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருக்கா. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நீ ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவா, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு அவளை தப்பாக பேசினதுனால அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இனி நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க, நான் அந்த இடத்த விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி சீதா முடிவு எடுக்கிறா. அதுக்கப்புறமா அவள் அப்போ நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தா. இப்போது அவள் குழந்தைய பெற்றெடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு நாட்டுக்கு வந்துடுதா. அங்கே அவளுக்கு ஒரு துணி தைக்கிற வேலை கிடைக்குது. அப்போது சீதா அவளுடைய குழந்தைய எங்கே விட்டுட்டு போனா. அதுக்கப்புறமும் சீதா அவளுடைய குழந்தைய வேற ஒரு இடத்துல விட்டுட்டு இங்கே துணி தைக்கிற வேலைக்கு எதுக்காக வரணும், ஏன் சீதா தன்னுடைய குழந்தைய பிரிஞ்சு இருக்கிறா. அதுக்கப்புறமா ஊர் மக்கள் ஏன் சீதாவை விரட்டினாங்க, இதை பற்றின முழு விவரம் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.